புதுச்சேரியில் அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்தில் பின்புறம் தொங்கியபடியும் பேருந்தின் மேல் ஏறியும் கல்லூரி மாணவர்கள் பயணம் மேற்கொண்ட நிலையில் படியில் தொங்கியபடி பயணித்த கல்லூரி மாணவர் தவறி விழுந்து கையில் காயங்களுடன் உயிர் தப்பினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். கிருஷ்ணன், விவரங்கள். புதுச்சேரியில் நகர மற்றும் கிராம பகுதிகளில் அரசு பேருந்துகளை விட அதிக அளவில் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த தனியார் பேருந்துகளால் அவ்வப்போது பெருமளவில் விபத்து ஏற்பட்டு வருகிறது. நேரத்திற்காகவும் வருமானத்தை ஈட்டுவதற்காகவும் இவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி பேருந்துகளை இயக்கி வருகின்றனர் என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை புதுச்சேரியில் இருந்து மதகடிப்பட்டு நோக்கி ஜெயசுதா என்ற தனியார் பேருந்து சென்றது. இந்த பேருந்தில் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் என அதிக அளவில் இந்த பேருந்தில் பயணித்து சென்றனர். அப்போது 2 படிக்கட்டிலும் மாணவர்கள் அதிக அளவில் தொங்கியபடி சென்றதால் பின்புறத்தில் படிக்கட்டில் உள்ளது. அந்த படிக்கட்டிலும் அதிக அளவில் மாணவர்கள் ஏறி சென்றனர். இதனால் ஆபத்தை உணராமல் இவர்கள் பயணம் செய்தனால் வில்லியனூர் அடுத்த அரியூர் தாண்டி அந்த தனியார் மருத்துவமனை அருகே படிக்கட்டில் இருந்த தனியார் கல்லூரி மாணவர் நிலை தடுமாறி கீழே விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதை உடனடியாக அப்பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவருக்கு பலத்த காயம் மற்றும் கையில் மட்டுமே காயம் ஏற்பட்டதன் காரணமாக அவர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். இந்த சம்பவத்தை புதுச்சேரியில் அதிக அளவில் பயணிகளை ஏற்றி செல்லக்கூடாது என போக்குவரத்து விதிமுறைகள் இருந்தும் பல்வேறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தும் தனியார் பேருந்துகள் இதுபோன்ற செயலில் ஈடுபடுவது போக்குவரத்து துறை கண்டிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.